கடலை மிட்டாய் பண்ண போறோம், வாங்க பார்க்கலாம். கைஸ் இப்போ ஒரு கடாயை எடுத்து அதில் கடலை சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌனாக தட்டி ப்ரௌன் ஆயிடுச்சுது. பிறகு பிளேட்டில் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம பிறகு அப்படியே சைடில் வச்சுருக்கலாம் அரைக்க. இப்போ ஒரு கேஸ் பற்ற வச்சுக்கலாம் கைஸ். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வேணா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன்னா இந்த வெல்லத்தை போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கைஸ். இப்போ நம்ம சைடில் எடுத்து வச்ச கடலையே தோல்லாம் உடிச்சிக்கலாம் கைஸ். இப்போ நான் மணத்துக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். அது கொதிக்க வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். நம்ம கிண்டிகிட்டே இருந்துக்கோங்க. நீங்கள் டெஸ்டிங்காக நம்ம வாட்டரில் அது ஆட் பண்ணிக்கலாம். பதத்துக்கு அது கரைஞ்சிச்சுன்னா பாவு கரெக்டாக வரலன்னு அர்த்தம். கட்டியாக இருந்துச்சுன்னா அது கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த பாவை நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாவு இப்போ நம்ம கடலை சேர்த்துக்கலாம். அதை நம்ம பண்ணி வச்ச கடலை நல்லா அதை கிண்டி டேஸ்ட்டுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. வேறு நல்லா அது கிண்டிக்கோங்க. இப்படி அந்த பிளேட்டில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். வேறு அந்த நம்ம பண்ணி வச்ச கடலை முட்டையை சேர்த்துக்கலாம். அதை இப்போ நல்லா வந்துருக்கு நம்ம கடலை முட்டை. இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். அது ஒழுங்கா பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். நம்ம கடலை முட்டை ரெடி. சின்னதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ். See you on next video.